மகன் திருமணத்தை வைத்து கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் தனி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் வேலுமணி என்கின்றனர் ரத்தத்தின் ரத்தங்கள். கோவையின் திமுக விஐபிகளுக்கு தன் அண்ணன் அன்பரசனை அனுப்பி பத்திரிகை வைத்து அழைப்பு விடுக்கும் அளவுக்கு லாபி செய்வதாகவும் நல்லறம் அறக்கட்டளை மூலம் சமீபத்தில் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பல கோடி மதிப்பில் நடந்த விழாவுக்கு கோவை முழுக்க வேலுமணிக்கு நிகராக அன்பரசனின் போட்டோக்களும் போடப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தன்னுடைய அண்ணன் அன்பரசனை கோவையில் வேலுமணி முன்னிறுத்துவதில் பெரும் அரசியல் கணக்குகள் இருப்பதாக செங்கோட்டையன் நினைப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் தலைமையை கையில் எடுத்தோ அல்லது தன் தலைமையில் தனி அணி அமைத்தோ அரசியல் செய்கையில் கோவை அதிமுகவின் முகமாக அன்பரசனை கொண்டு வருவதுதான் வேலுமணியின் பிளான் என செங்கோட்டையன் யூகித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் பேசியதை அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் சுமார் 30 பேர் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டதாகவும் அதில் சிலர் கட்சிகள் பிளவை ஏற்படுத்த வேண்டாம், ஓ பன்னீர்செல்வம் நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று செங்கோட்டையனிடம் சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. அதே சமயம் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் கட்சியை மீட்டெடுக்க இதுவே சரியான தருணம், நீங்கள் மனதில் பட்டதை தைரியமாக பேசுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்று செங்கோட்டையனுக்கு சிலர் தைரியம் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது பல மாநில மாவட்ட நிர்வாகிகளும் செங்கோட்டையனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் அஜெண்டா என்றும் இதற்கான அசைன்மெண்டை எஸ்பி வேலுமணியிடம் டெல்லி பாஜக கொடுத்ததாகவும் ஒரு கட்டத்திற்கு மேல் வேலுமணியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதால் வேலுமணியை இனியும் நம்புவது வீண் என்றே செங்கோட்டையனை டெல்லி மேலிடம் கையில் எடுத்துள்ளதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களில் இருந்து ஹாட்டாக சில தகவல்கள் லீக் ஆகி வருகின்றன. இந்நிலையில்தான் உள்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் இரட்டை இலை சின்னம், கட்சி பெயர், கொடி ஆகியவற்றிற்கு தடை வரவும் வாய்ப்புள்ளது. இதனால் எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவி, தமிழ்மகன் ஹுசேனின் அவைத்தலைவர் பதவி என அனைத்துமே கேள்விக்குறியாகி இருக்கின்றன. செங்கோட்டையனின் எதிர்ப்பு மூலம் எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி உருவாகவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அணியுடன் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி ஆகியோர் இணையலாம் என்றும் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணியை உருவாக்கி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் உட்கட்சி விவரமறிந்தவர்கள் கூறுகின்றனர். அதோடு இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் செங்கோட்டையன் அணிக்கு இரட்டை இலையை தேர்தல் ஆணையம் வழங்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே செங்கோட்டையன் அணிக்கு பெரும்பாலான நிர்வாகிகளை கொண்டு வரும் வேலையை சைலண்டாக சசிகலா, பன்னீர்செல்வம் தரப்பு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவை பெற சுமார் 300 பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வரை சசி அண்ட் கோ தரப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக எடப்பாடிக்கு கடைசி வாய்ப்பு டெல்லி கொடுத்துள்ளதாகவும் வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அனைவரும் ஒருங்கிணைந்து அவரது நினைவிடம் சென்று மரியாதை செலுத்தி ஒருங்கிணைத்து விட்டதாக அறிவியுங்கள் என்பதே டெல்லியின் நிபந்தனையாக இருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி இதை செய்யாத பட்சத்தில் செங்கோட்டையனை வைத்து முன்னர் சொன்ன விஷயங்களை நாங்கள் செய்து முடிப்போம் என்று எடப்பாடியாருக்கு டெல்லி டெட்லைனை கொடுத்துள்ளதாக விவரமறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கோட்டையனிடம் இது பற்றி பேசிய போது, எனக்கு வேறெந்த உள்நோக்கமும் இல்லை, அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிறைவேற்ற பாராட்டு விழாவில் தலைவர் மற்றும் அம்மாவின் படங்கள் இல்லாததால் அந்நிகழ்வில் நான் பங்கேற்கவில்லை, வேறு ஏதாவது விஷயம் என்றால் நானே 2 நாட்களில் அழைக்கிறேன் என்றார். இதுகுறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேலிடம் கேட்டோம். வழக்கு தொடுத்த 6 பேரும் அடிப்படை உறுப்பினராக கூட சம்பந்தப்படாதவர்கள். அதிமுக சட்ட விதிகளின்படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் பதவிக்கு வர முடியாது. அதே போல உட்கட்சி விவகாரங்களில் யார் நீதிமன்றத்தை நாடுகின்றார்களோ அவர்களின் அடிப்படை உறுப்பினர் உரிமை நீதிமன்றத்தை நாடிய உடனேயே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் எந்த அமர்வு தடை விதித்ததோ அதே அமர்வு இன்று தடையை விலக்கியிருக்கிறது.
தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு இயக்கத்தை பற்றியோ கட்சியை பற்றியோ விசாரணை நடத்தும் போது அந்த இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளையும் கருத்தில் கொண்டுதான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். தவிர தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது, அதற்கு உரிமை இல்லை என நாங்கள் சொல்லவில்லை. முழுமையான உத்தரவு கிடைக்கப்பெற்றதும் அதில் சொல்லப்பட்டிருக்கும் சாராம்சங்களை கருத்தில் கொண்டு பொதுச் செயலாளரின் ஆலோசனைப்படி எங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றார். தீர்ப்பை கேட்டு உச்சி குளிர்ந்து போயிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் பிப்ரவரி 17ஆம் தேதி சென்னையில் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தன் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்த உள்ளார் என்றும் கூறப்படுகிறது.